ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 2, 3, 4வது வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 2, 3, 4. என் சகோதரரே, சகோதரர் மனோகர் அவர்கள் அழகா சொன்னார், சகோதரர்னா எப்படின்னு சொல்லி, இல்லையா? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. என் சகோதரரே, எப்படி நம்ம சகோதரர்களா இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அனைவரும் இருக்கிறபடியினால் நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருக்கிறோம். நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது. அதாவது புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசத்தின் பரீட்சைனா என்ன? அதுதான் சோதனை. உங்க வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுது உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நீங்க எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு மேல பற்றுதலா இருக்கீங்க என்பது நீங்க நல்லா இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு மேல பற்றுதலாய் ஆண்டவருக்கு மேல விசுவாசமா இருக்கிறீங்கன்னு அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது அப்பதான் தெரியும் நீங்க எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவருக்கு மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க. சரியா? அப்ப ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், உங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சோதனை தயவு செய்து என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. ஏன்னா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க சோதனையை சகிச்சிட்டீங்கன்னா, சோதனையை நீங்க தாண்டி விட்டீர்கள் சொன்னால் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போகிறீர்கள். அப்ப நான் சொல்றேன், எனக்கு இருக்கிற சோதனை நல்லது, எனக்கு இருக்கிற சோதனை நல்லது, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நல்லது. ஏன்னா இந்த சோதனை, இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது எதை உண்டாக்குகிறது? பொறுமையை உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குது? பொறுமை. இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். பொறுமை. மனுஷனுக்கு பொறுமைங்கிறது சுத்தமாவே இந்த வாழ்க்கையில கிடையாது. அது இந்த நவீன வாழ்க்கையில பொறுமைங்கிறது சுத்தமா கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் அவசரம் அவசரம் அவசரம். காலையில ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறதுல இருந்து வீட்டுக்கு வர்றது வரைக்கும், சாப்பிடுறதுல இருந்து ஒவ்வொரு காரியங்கள் செய்கிறது வரைக்கும் எல்லாருக்குமே என்னதுதான் அவசரம். காலையில 5 மணிக்கே எழும்பணும்னா நிச்சயமா 9 மணிக்கு நம்மளால எங்க போக முடியும்? ஸ்கூலுக்கு சரியான நேரத்துக்கு பொறுமையா போக முடியும். ஆனா 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போறது நம்ம எப்பதான் எழுப்புவோம்? 8:30க்கு எழுதி அவசர அவசரமா பாதி செய்து பாதி செய்யாம எல்லாம் அறகுறையா செஞ்சுட்டு எங்க போறோம்? ஸ்கூலுக்கு போறோம். அதே மாதிரி தான் சர்ச்சுக்கும் நம்ம என்ன செய்யறோம், வர்றோம். எப்படி நேரமே வந்தா கரெக்டா நல்லா இருக்கும், பொறுமையா எழும்பி காரியங்களை செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா கடைசி நிமிஷத்துல அவசர அவசரமா நம்ம என்ன செய்கிறோம்? ஓடி வருகிறோம். எல்லா விதத்திலையும் ஒரு மனுஷனுக்கு இப்ப பொறுமையே இல்லை. உங்களுக்கு தெரியும், பொறுமை இருந்தா நிச்சயமா எல்லா விதத்திலையும் நம்ம வெற்றி சிறக்க முடியும். பொறுமையோடு இருந்தா ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களுக்கு தயவு கிடைக்கும். வேத பிரகாரமாக நாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, பொறுமைன்னா ஏதோ காத்து கிடக்கிறது இல்ல. பொறுமை ஏதோ அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அது மட்டும் இல்ல. பொறுமை நம்ம பொறுமையோடு, பொறுமைன்னா அதை காத்து கிடந்து ஆண்டவர் ஏதாவது செய்ய துறைக்கும் அப்படியே ஒரு இடத்துல நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா அது பொறுமை கிடையாது. பொறுமைன்னா என்ன? நம்ம முயற்சி, நம்ம ஆண்டவரோடு இணைந்து எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் பொறுமையை காண்பிக்கிறது. நான் பொறுமையா இருக்கிறேன்னு சொன்னோன்னா ஆண்டவர் என்ன உயர்த்துவது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கிறேன்னா நீங்க படுத்து தூங்கிட்டீங்கன்னா பொறுமையா? அது இல்ல. பொறுமைன்னா நீங்க மனசுக்குள்ள பொறுமை இருக்குது. ஆனா அந்த பொறுமை எப்படி இருக்கணும்னா ஆண்டவருடைய சித்தத்திற்கு உகந்ததாய் அவர் என்னை உயர்த்துவது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருப்பதுதான் என்னது? பொறுமை. அப்ப இந்த பொறுமை என்பது நம்ம எவ்வளவு தூரத்திற்கு பொறுமையா இருக்கிறோம் என்பதல்ல, பொறுமையா இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இப்போ
நீங்க பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறீங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு உங்க ஹஸ்பண்ட் என்ன செய்யிட்டு இருக்கிறாரு, வந்துட்டு இருக்கிறாரு. அவர் போன்ல சொல்றாரு, நான் 5 நிமிஷத்துல என்ன செய்துறேன், வந்துறேன். இப்போ உங்களுக்கு பொறுமை இருக்குது, 5 நிமிஷத்துல என்ன செய்திருவாரு, வந்துருவாரு. அப்போ நம்ம காத்திருக்கிறோம். இப்போ காத்திருக்க அவர் லேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் அரை மணிக்கூர் ஆகுது, அரை மணிக்கூர் 3/4 மணிக்கூர் ஆகுது. நீங்க இவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனா அவர் என்ன செய்யல, இதுவரையும் வரல. இப்போ உங்களுக்குள்ளாக பொறுமை இருக்கு, நீங்க நின்னுதான் ஆகணும், வேற வழி இல்ல, அப்படிதானே? இப்ப நின்னுதான் ஆகணும். ஆனா மனசுக்குள்ள ஒரே திட்டு, யார திட்டு, புருஷனை ஒரே திட்டு. எங்க போய் தொலைஞ்சாரோ, எவ்வளவு நேரம் ஆகுது, எப்பவே 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாரு, இதுவரை வரல, எங்க போனாரு, ஒரே திட்டா இருக்கும், ரொம்ப திட்டா இருக்கும். அண்ணா பின்னான்னு. ஆனா நின்னுதான் ஆகணும், வேற வழி இல்ல, அவர் வார வரைக்கும் வெயிட் பண்ணிதான் ஆகணும். இது பொறுமையா? இது பொறுமையா? கேட்டோ சொல்லலாம், ஐயோ நீங்க வாரது வரைக்கும் நான் வெயிட் பண்ணேங்க, பொறுமையா? இல்ல. வெயிட் பண்ணது உண்மைதான், ஆனா எப்படி வெயிட் பண்ணீங்க அது முக்கியம். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் முறுமுறுத்துட்டு காத்திருந்தேன் இல்ல. ஏன் ஆண்டவரே இதுவரையும் தரல, ஏன் ஆண்டவரே இதுவரையும் தரல, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இது பொறுமை இல்ல. பொறுமைனா என்னன்னா, நான் உண்மையில் நம்பி இருக்கிறேன், உமக்கு மேல எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குது, என் வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா நன்மையை தருவீங்கிற பூரண நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறது. நான் உண்மையே நம்பி உம்முடைய கரத்துல அடங்கி இருப்பேன் நீங்க சொல்வீங்கன்னா அதுதான் பொறுமை. ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கையை வைத்து, ஆண்டவர் எனக்காக கண்டிப்பாக நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்கிற அந்த உண்மையான நம்பிக்கை, அந்த பூரண நம்பிக்கை உங்க வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள். எந்த விதத்திலையும் நீங்க குறைவில்லாம இருக்கணும் தான் நிச்சயமா நான் சொல்றேன். நீங்க எல்லா விதத்திலையும் பொறுமையா இருந்துதான் ஆகணும். 1-2 காரியம் இல்ல, எல்லாத்துலயும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் ஒரே நாள்ல பெரிய ஆளாக முடியாது. அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கும்னா தயவு செஞ்சு அதை என்ன செய்திருங்க, மறந்துருங்க. ஏன்னா பொறுமையா இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நிறைய நினைக்கிறதுன்னா ஒரு நாள்ல அப்படி ஆயிரணும். ஒரு தென்னை மரம் நட்டிங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும், குறைஞ்சது எவ்வளவு நாள் ஆகும், 7 வருஷம் ஆகுமா? 7 வருஷம் கழிச்சு தான் அது என்ன செய்யுது, அது தேங்காய் அது தருது. இப்ப நீங்க நட்டு அடுத்த நாள்ல என்னத்த இது, அடுத்த நாள் நான் நட்டு 2-3 உரமா வச்சு தண்ணியும் ஊத்தியாச்சு, இன்னும் ஒரு தேங்காய் கூட அட்லீஸ்ட் ஒரு குச்சங்காலியா நீ தரக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சென்ஸ் இல்ல, அது ஒரு முட்டாள்தனமான காரியம். ஆனால் நீங்க பொறுமையோட காத்திருக்கணும். எதுக்கு பொறுமை என்று சொல்வதை விட தேவனுடைய சரியான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். அவர் உங்க வாழ்க்கையில எப்போ எதை தரணுமோ அந்த நேரத்தில் தந்தா போதும், அப்பதான் அது நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எல்லா விதத்திலையும் பொறுமையா இருக்கணும். 1-2 காரியங்கள்ல, உலக பிரகாரமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமா இருந்தாலும் சரி, விடுதலைகளா இருந்தாலும் சரி, சுகமா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாற வேண்டும் என்று சொன்னாலும் சரி, எல்லா விதத்திலையும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நீங்க என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு இன்னொரு பைபிள் வெர்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொறுமை என்பது விடாமுயற்சி. எப்படி இங்க எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த 3வது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இருக்காமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடுவது. அப்ப இந்த பூரண கிரியை செய்ய கடுவது என்பதற்கு அங்க உங்களுடைய விடாமுயற்சி பூரண கிரியை செய்ய கடவுது. அப்படின்னு என்ன விடாமுயற்சி, என்ன ஆண்டவர்கிட்ட பிடிவாதம் பிடிக்கிறதா? இல்ல, ஆண்டவருக்கு பாதத்துல இருந்து நீங்க உங்க வேலையை செய்துட்டே இருக்கிறது தான் விடாமுயற்சி. அதுதான் பொறுமையும் கூட. நிறைய பேர் பொறுமையா இருக்கிறது என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சும்மா இருக்கிறது இல்லது அப்படின்னு. வேலை இல்ல, வேலை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஊழியக்காரர் சொல்லுவார், நீ பொறுமையா இரு. உடனே என்ன சரி வீட்டுல போய் போத்திட்டு படுத்துறது, அப்படின்னா வேலை கிடைக்காது. என்னது பொறுமை? என்னன்னா நீங்க அந்த ஆண்டவருடைய நம்பிக்கையிலே, ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற தாகத்திலே நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை எடுக்க வேண்டும். அந்த முயற்சி ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது.
ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமா போயிட்டீங்கன்னா அது பொறுமை இல்லை. ஆண்டவருடைய பாதப்படியிலிருந்து கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அதுதான் பொறுமையாக இருக்கிறது.